ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற ஃப்ரூட் செடியெல்லாம் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அத்திச்செடி பார்த்திங்கன்னா இது வச்சு ஒரு 2 இயர்ஸ் ஆகுது. மரம் வந்து நல்லாவே பெருசாகிடுச்சு. கடையில் வந்து அந்த ட்ரை அத்திலாம் வாங்கி சாப்பிட்றப்போ, அது ஊற வச்சு சாப்பிட்றப்போ டேஸ்ட்டு கம்மியாக இருக்கிறனால சரி நம்மளே ஒரு செடி வாங்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சோம். இதில் லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பழம் இருக்குங்க. பறித்து சாப்பிட்டா நல்லாவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றப்போ இருக்கிற டேஸ்ட்டு உண்மையாலுமே செம்மையாக இருந்துச்சு. அதனால் சரி ஓகே செடி வாங்கி வைக்கலான்னு வச்சுட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா பழம் நிறைய வச்சுருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா மாதுளஞ்செடி நம்ம வீட்டை சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு 4 மாதுளஞ்செடியாட்ட வச்சுருக்குறோம். இது காம்பவுண்டுக்கு வெளியே இருக்குது இந்த மாதுளஞ்செடி. இது பார்த்திங்கன்னா நர்சரியில் தான் வாங்கி வச்சோம். ஒரு 1.5 இயர்ஸ் இருக்கும். இதில் நிறைய காய் வச்சுட்டே இருக்குது. வீட்டுக்கு வந்து நாங்கள் மாதுளம்பழம் வாங்குறதே இல்லை. 4 செடி இருக்கிறனால எங்கள் தேவைக்கு வேணுங்கிற அளவுக்கு பழம் வந்து வந்துகிட்டே இருக்குங்க. பார்த்திங்கன்னா இது கருவேப்பிலை. இது வந்து பொடிச்சு வர மாதிரி செடி. இது ஒரு செடி தான் வாங்கி வச்சேன். ஆனால் பார்த்திங்கன்னா பொடிச்சு நிறைய செடி வந்துருச்சு. வீட்டுக்கு வந்து தேவைக்கு அதிகமாகவே இருக்குது. நிறையா செடி பொடிச்சு வர்றதுனால உங்களுக்கு கடையில் வந்து கருவேப்பிலை வாங்கவே வேண்டியதில்லை. இது பார்த்திங்கன்னா ராம் சீதா. வீட்டுக்கு முன்னாடி வந்து வச்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. சீத்தாப்பழ மரம் வந்து வச்சு